ராஜா, சொல்லுங்க, தமாக கூட்டணி குறித்து அதிமுக வேட்பாளர் ஜெயலலிதா அவர்கள் எப்போது வெளியிட வாய்ப்பு இருக்கு? கூட்டணி குறித்த முடிவு ஏதாவது தெரிய வந்திருக்கா? கண்டிப்பா. அதாவது தற்பொழுது அஇஅதிமுகவினுடைய பட்டியல் வெளியாகி முழுவதுமாக 234 தொகுதிகளுக்கும் பட்டியல் வெளியாகியுள்ளது. ஆகையால் கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டுவிட்டன என்றேதான் கூற வேண்டும். தமிழ் மாநில காங்கிரஸ் இணைவதாக கூறப்பட்டது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர்கள் போட்டியிடுவதற்கான தனி சின்னத்தை ஜி.கே. வாசன் அறிவித்தார். அப்பொழுதே ஓரளவு உறுதியாகிவிட்டது கூட்டணி இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று. தற்பொழுதைய வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகி இருப்பதை தொடர்ந்து அதிமுகவில் இதோடு கூட்டணி முடிந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். தமாகவுக்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. ஏனென்றால் 227 தொகுதிகளில் அதிமுக தனியாகவும் மீதி உள்ள 7 தொகுதிகளில் அதிமுக தோழமை கட்சிகளுக்கும் தற்பொழுது பட்டியல் வெளியிடப்பட்டுவிட்டது. ஆகையால் கூட்டணிக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஆனால் இருந்தபோதும் கடந்த 2011 தேர்தலில் முதல் பட்டியல் வெளியிட்ட பிறகு சில நாட்கள் கழித்து தேமுதிக இணைந்தது. அப்பொழுது அந்த கூட்டணி அந்த வேட்பாளர் பட்டியலில் சிறிதளவு மாற்றம் செய்து தேமுதிகவுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் தற்போதைய உள்ள அந்த சூழல் பார்க்கும்பொழுது முழுவதுமாக கூட்டணி இல்லை என்றே தான் கூற வேண்டும். ஏனென்றால் அதிமுக தனித்து போட்டியிடுவதாக தான் தற்போது தெரிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த தோழமை கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளிலும் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த முறை வேட்பாளர் பட்டியலில் 16 அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. 9 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. பெண்கள் 27 பெண்கள் இந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். அதாவது புதுமுகங்கள் தான் அதிக அளவில் இந்த வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள புதுமுகங்களுக்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் பழைய அமைச்சர்கள் என்று பார்க்கும்போது ஓபிஎஸ், ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், வைத்திலிங்கம், எடப்பாடி பழனிசாமி, எஸ்.பி. வேலுமணி, எம்.சி. சம்பத், வளர்மதி, கோகுலேந்திரா, ஆர்.பி. உதயகுமார், விஜயபாஸ்கர், ராஜேந்திர பாலாஜி, காமராஜ், செல்லூர் ராஜ், தங்கமணி, தோப்பு வெங்கடாசலம், கே.சி. வீரமணி ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் என்றால் பழனியப்பன், உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன் மற்றும் ஊரக தொழில்துறை அமைச்சர் மோகன், ஐடி மினிஸ்டர் முக்கு சுப்பிரமணியன், சுந்தரராஜன், அதேபோல சண்முகநாதன், அப்துல் ரஹீம், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபால், சுற்றுலாத்துறை அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன், கதர் கிராமத்துறை அமைச்சர் பூனாச்சி ஆகிய 9 அமைச்சர்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படவில்லை. அதேபோல தமிழ்நாடு கேபிள் டிவி கார்ப்பரேஷனுடைய தலைவர் உடுமலை ராதாகிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல போக்குவரத்துறை அமைச்சர், முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு தொகுதி மாறி ஒரு சில அமைச்சர்களுக்கு தொகுதி இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது. அதாவது ஆர்.பி. உதயகுமார் கடந்த தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். தற்பொழுது அவருக்கு ஆத்தூர் தொகுதி மாற்றம் செய்யப்பட்டு, அதாவது மன்னிக்கவும், அவருக்கு திருமங்கலம் தொகுதி மாற்றப்பட்டுள்ளது. அதேபோல நத்தம் விஸ்வநாதன் நத்தத்தில் நின்றார். தற்பொழுது அவருக்கு ஆத்தூர் தொகுதி மாற்றப்பட்டுள்ளது. அதேபோல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார். அவருக்கு தற்போது அரவக்குறிச்சி, அதாவது கே.சி. பழனிசாமி, திமுகவின் தற்போதைய எம்எல்ஏ கே.சி. பழனிசாமி உள்ளார். அந்த தொகுதிக்கு தற்பொழுது மாற்றப்பட்டுள்ளார் செந்தில் பாலாஜி. இப்படி சில அமைச்சர்களுக்கு தொகுதிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல புதுமுகங்களுக்கு தான் இந்த தேர்தலில் அதிக அளவிலான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 27 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அமைச்சர்கள் கோகுலேந்திரா மற்றும் வளர்மதி ஆகியோர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஸ்ரீரங்கத்தில் இடைத்தேர்தலில் வென்ற வளர்மதிக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல செல்வி ராமச்சந்திரன் முன்னாள் அமைச்சராக இருந்து அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டவர், மீண்டும் அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் தற்பொழுது அதிமுக முழுவதுமாக இந்த தேர்தலை களம் காண தயாராகிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். கூட்டணிக்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவாக உள்ளது. இன்னும் ஒரு சில தினங்களில் அஇஅதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியாகலாம். அப்பொழுது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜா, அதிமுக வேட்பாளர் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு சொன்னீங்க. அதாவது பெண்கள் அதிக அளவில், அதாவது அதிக பங்கு பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஜெயலலிதாவோட அடுத்த கட்ட பிரச்சார திட்டம் என்ன, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அது பற்றி தகவல் சொல்லுங்க. அடுத்த கட்டமாக இப்ப வேட்பாளர் பட்டியல் முழுவதுமாக வெளியிடப்பட்டுவிட்டது. அடுத்த கட்டமாக தேர்தல் அறிக்கை தான் வெளியிடப்பட வேண்டும். ஏனென்றால் கடந்த 2 தேர்தல்கள், அதாவது 2006 தேர்தலில் இருந்து தற்பொழுது பார்க்கும்பொழுது தேர்தலில் அவர்களுடைய அந்த பிரச்சார யுக்தி, அதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் அறிக்கை ஆகியவைதான் முக்கிய இடம் பெறுகின்றன. குறிப்பாக கூட வேண்டுமென்றால் 2006 தேர்தலில் அவர்கள் இலவச வண்ண தொலைக்காட்சியை திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டது. அப்பொழுதைய நிதியமைச்சர் சிதம்பரம் இங்கே மயிலாப்பூரில் ஒரு
ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது அவர் சொன்னார், இந்த தேர்தலின் நாயகனே தேர்தல் அறிக்கை என்றுதான் குறிப்பிட்டார். அதற்கு அடுத்தபடியாக 2011 தேர்தலில் அஇஅதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக இந்த விலையில்லா கணினி, அதே போல் ஃபேன் மிக்சி கிரைண்டர் உள்ளிட்ட விலையில்லா ஆடு மாடு போன்ற திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. ஆகையால் தேர்தல் அறிக்கை என்பது கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தேர்தலில் பெரிய அளவிலான ஒரு மேஜர் ரோல் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இந்த தேர்தல் அறிக்கை உன்னிப்பாக உற்று நோக்கப்படுகிறது மக்களால். ஆகையால் அடுத்த கட்டமாக அஇஅதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தான் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக முதலமைச்சருடைய பிரச்சாரம். பொதுவாக அதிமுகவினுடைய பிரச்சாரத்தை அனைவரும் முதலமைச்சருடைய பிரச்சாரத்தை அனைவரும் உற்று நோக்குவார். அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில தினங்களில் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதா தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவார் என தெரிகிறது.